10ஆம் வகுப்பு கணிதம் உறவுகளும் சார்புகளும் ஃபர்ஸ்ட் லெசன் பயிற்சி 1.1ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. பின் வருவனவற்றுள் a கிராஸ் b a கிராஸ் a மற்றும் b கிராஸ் a ஐ காண்க. இதுல 3 சம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சம்முக்குமே நம்ம a கிராஸ் b a கிராஸ் a b கிராஸ் a கண்டுபிடிக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சம் பாருங்க. a கிராஸ் b a என்ன கொடுத்துருக்காங்க 2, -2, 3 b 1, -4. இப்போ இதை நம்ம ஒரு செட்டில் சேர்த்து எழுதணும். எப்படி எழுதணும்னா 2, 1 2, -4 -2, 1 -2, -4 3, 1 3, -4 ஒரு செட் எழுதிட்டோமா. இப்போ a கிராஸ் b கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் a கிராஸ் a என்ன கொடுத்துருக்காங்க 2, -2, 3 கிராஸ் அகெயின் a 2, -2, 3. இப்போ இங்க எழுதின மாதிரியே தான் இதையும் எழுதணும். எப்படி எழுதணும்னா 2, 2 2, -2 2, 3 -2, 2 -2, -2 -2, 3 3, 2 3, -2 3, 3 a கிராஸ் a கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் b கிராஸ் a b 1, -4 கிராஸ் a 2, -2, 3. இப்போ செட்டா எழுதுறோமா 1, 2 1, -2 1, 3 -4, 2 -4, -2 -4, 3. ஃபர்ஸ்ட் சம் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் சம் பாருங்க. a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு p, q. ஏவும் p, q தான், பியும் p, q தான். இப்போ ஃபர்ஸ்ட் a கிராஸ் b கண்டுபிடிக்கணும். அப்போ a என்ன p, q கிராஸ் b p, q. இப்போ சேர்த்து எழுதுறோமா p, p p, q q, p q, q a கிராஸ் b கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் a கிராஸ் a a வந்து என்ன p, q கிராஸ் மறுபடியும் a p, q. இப்போ எப்படி எழுதணும்னா p, p p, q q, p q, q a கிராஸ் a கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் b கிராஸ் a b என்ன p, q கிராஸ் a p, q. இதையும் p, p p, q q, p q, q. செகண்ட் சம் முடிஞ்சு. இப்போ தேர்ட் சம் பாருங்க. a வந்து என்ன கொடுத்துருக்காங்க m, n. b வந்து இது வந்து வெற்று கணம். வெற்று கணம்னா 0, எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ a கிராஸ் b a m, n கிராஸ் இது வெற்று கணம் சொன்னோம்னா அப்போ இந்த செட்டுக்குள்ள 0 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 0வோட எது பெருக்கினாலுமே நமக்கு 0 தான் கிடைக்கும். அதனால வெறும் பிராக்கெட் மட்டும். நெக்ஸ்ட் a கிராஸ் a என்ன m, n கிராஸ் m, n. இப்போ எப்படி எழுதணும்னா m, m m, n n, m n, n a கிராஸ் a கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் b கிராஸ் a b என்ன வெற்று கணம் 0வா கிராஸ் a m, n. அதே தான் 0வோட எதை பெருக்கினாலுமே 0 தான் வரும். இதோட இந்த சம் முடிஞ்சு. செகண்ட் சம் பாருங்க. a ஈக்குவல் டு 1, 2, 3 மற்றும் b ஈக்குவல் டு x such that x என்பது 10ஐ விட சிறிய பகா எண் எனில் a கிராஸ் b மற்றும் b கிராஸ் a ஆகியவற்றை காண்க. இதில் வந்து a வந்து பட்டியல் முறையில் இருக்குது, b பட்டியல் முறையில் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10ஐ விட சிறிய பகா எண். 10ஐ விட சிறிய பகா எண்ணா 1ஆம் வாய்ப்பாடால் எது எது அடங்குதோ அது மட்டும். இப்போ 2ன்றது 1ஆம் வாய்ப்பாடால் வரும். அப்போது a ஈக்குவல் டு 1, 2, 3 b ஈக்குவல் டு 1ஆம் வாய்ப்பாடால் எது எது வரும் 2, 3, 5, 7. இது எல்லாமே 1ஆம் வாய்ப்பாடால் மட்டும்தான் வரும். இப்போ
ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி. ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 3 கிராஸ் பி 2, 3, 5, 7. இப்போ இதை சேர்த்து எழுதணும். எப்படி எழுதணும்னா இந்த ஏ செட்டில் 1, இந்த 1 வந்து 2, 3, 5, 7 இது எல்லாத்துலேயுமே 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 இப்படி எழுதணும். அதே மாதிரி ரெண்டாவது நம்பர் 2, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட்டு தேர்ட் நம்பர் 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி பி கிராஸ் ஏ. பி என்ன? 2, 3, 5, 7 கிராஸ் ஏ 1, 2, 3. இப்போ சேர்த்து எழுதுகிறோம். எப்படின்னா 2, 1, 2, 2, 2, 3. Again second number 3, 1, 3, 2, 3, 3. இப்போ third number 5, 1, 5, 2, 5, 3. நாலாவது நம்பர் 7, 1, 7, 2, 7, 3. செட்டை எழுதிட்டோமா? பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் முடிஞ்சு. தேர்டு சம் பாருங்க. பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 எனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்க. இதுக்கு முன்னாடி சம்மில் ஏவும் பியும் கொடுத்துட்டாங்க. நம்மளை ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் பி அந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி கிராஸ் ஏ கொடுத்துட்டாங்க. ஏவையும் பியையும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏ இதில் செகண்டாக இருக்கா, அதனால் இப்போ இங்கே கொடுத்துருக்கிற செட்டில் செகண்ட் என்ன இருக்குது? 3, 4, 3, 4, 3, 4. 3 டைம் 3 வந்திருக்கு, 3 டைம் 4 வந்திருக்கு. அதனால் நம்ம ஒரு டைம் மட்டும் எழுதினா போதும். அப்போது ஏ ஈக்குவல் டு 3, 4. இப்போது பி ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பரெல்லாம் நம்ம எழுதிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? -2, -2, 0, 0, 3, 3 இருக்கா? இப்போது நம்ம பி ஈக்குவல் டு 2 டைம் -2 இருக்குது, அதனால் நம்ம ஒரு டைம் -2 எழுதிக்கிறோம். 2 0 இருக்கா, ஒரு 0 எழுதிக்கிறோம். 0, 2 3 இருக்கா, நம்ம ஒரு 3 எழுதிக்கிறோம். அப்போது 3. அப்போ பி ஈக்குவல் டு -2, 0, 3. இதோட தேர்ட் சம் முடிஞ்சு. ஃபோர்த் சம் பாருங்க. ஏ ஈக்குவல் டு 5, 6, பி ஈக்குவல் டு 4, 5, 6, சி ஈக்குவல் டு 5, 6, 7 எனில் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி என காட்டுக. இப்போ தீர்வு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி அதை எடுத்து எழுதிக்கோங்க. எடுத்து எழுதிட்டு நம்ம இப்போ இடது பக்கத்தில் இருக்கிறத மட்டும் ப்ரூஃப் பண்ணணும். இடது பக்கம் என்ன இருக்குது? ஏ கிராஸ் ஏ. அப்போ ஏ என்ன? 5, 6 கிராஸ் அகெயின் ஏ 5, 6. இப்போது இந்த ஃபஸ்ட்டோட செகண்டோட செகண்டோட எடுத்து எழுதணுமா? அப்போ என்ன வரும்? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. இடது பக்கத்தில் இருக்கிற ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் 1. இப்போது வலது பக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். வலது பக்கம் என்ன இருக்குது? பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? பி கிராஸ் பி. பி என்ன? 4, 5, 6 கிராஸ் அகெயின் பி 4, 5, 6. இதை ஃபஸ்ட்டோட செகண்டை தேர்டோட எடுத்து எழுதணுமா? எடுத்து எழுதுனா என்ன வரும்? ஈக்குவல் டு 4, 4, 4, 5, 4, 6. இப்போ செகண்டை ஃபஸ்ட்டோட, அப்போ 5, 4. செகண்டை
செகண்ட் ஒன்னோட 5,5. செகண்டு தேர்ட் ஒன்னோட 5,6. நெக்ஸ்ட்டு தேர்டு ஃபஸ்ட் ஒன்னோட 6,4. தேர்டு செகண்ட் ஒன்னோட 6,5. தேர்டு ஒன்னோட 6,6. பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். சி என்ன 5,6,7 கிராஸ் அகெயின் சி 5,6,7. இதையும் ஃபஸ்ட் ஒன்னோட 5,5, ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன்னோட 5,6, ஃபஸ்ட்டு தேர்ட் ஒன்னோட 5,7, அப்புறம் செகண்டு ஃபஸ்ட் ஒன்னோட 6,5, செகண்ட் ஒன்னோட 6,6, செகண்டு தேர்ட் ஒன்னோட 6,7, அப்புறம் தேர்டு ஃபஸ்ட் ஒன்னோட அப்போ என்ன வரும் 7,5, தேர்டு செகண்ட் ஒன்னோட 7,6, தேர்டோட எழுதணும் 7,7. இப்போ டோட்டலில் வலது பக்கத்தில் என்ன இருக்கு? பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்போது பி கிராஸ் பிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து எழுதிக்கணும். அப்புறம் இங்கே சென்டரில் வெட்டுன்னு இருக்குது, அந்த வெட்டு போட்டு சி கிராஸ் சி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும். வெட்டுனா ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்கோ அது மட்டும்தான் எழுதணும். இப்போ பாருங்கள், இதில் 5,5 இருக்குது, இதுலேயும் 5,5 இருக்குது. அப்போ ஈக்குவல் டு 5,5. இங்கேயும் 5,6 இருக்குது, இதுலேயும் 5,6 இருக்குது. அப்போ 5,6. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6,5 இருக்குது, இதுலேயும் 6,5 இருக்குது. அப்போது 6,5. அப்புறம் 6,6 இருக்குது, இதுலேயும் 6,6 இருக்குது. அப்போது 6,6. வலது பக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் நம்மளுக்கு ஒரே மாதிரி வந்திருக்கு ஆன்சர். அப்போ என்ன எழுதணும்னா ஈக்குவேஷன் 1 மற்றும் ஈக்குவேஷன் 2லிருந்து ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி, இதை தான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. அப்போது ரெண்டு ஈக்குவேஷனுமே சேமாக இருக்குது, சமமாக இருக்குது. அப்போது என்பது நிரூபிக்கப்பட்டது. 4th சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு 5th சம் பாருங்கள். 5th சம் என்ன கொடுத்துருக்காங்க? A ஈக்குவல் டு 1,2,3, B ஈக்குவல் டு 2,3,5, C ஈக்குவல் டு 3,4 மற்றும் D ஈக்குவல் டு 1,3,5 எனில் A வெட்டு C கிராஸ் B வெட்டு D ஈக்குவல் டு A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D என்பது உண்மையா என சோதிக்கவும். அதாவது இடது பக்கத்தில் இருக்கிறதும் வலது பக்கத்தில் இருக்கிறதும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனும் சேமா வருதா, இது உண்மையா அப்படின்ட்டு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ தீர்வு பாருங்க. கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற ABCD அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இடது பக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். இடது பக்கம் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. A வெட்டு C கிராஸ் B வெட்டு D. ஃபஸ்ட்டு நம்ம இந்த A வெட்டு சியை கண்டுபிடிக்கணும். அப்போது நீங்கள் இது எடுத்து எழுதும் போது இங்கே ப்ராக்கெட் போடணும்னு அவசியம் இல்லை. A வெட்டு C ஈக்குவல் டு A என்ன 1,2,3, இங்கே வெட்டு இருக்கா, அப்போது வெட்டு. C என்னது 3,4. வெட்டுனா என்ன சொன்னேன், ரெண்டுத்துலேயும் காமனாக எது இருக்கோ அதுதான் இருக்குது. இதுலேயும் பாருங்கள், இதில் என்ன காமனாக இருக்குது, 3 மட்டும்தான் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போது 3. A வெட்டு C 3. நெக்ஸ்ட்டு B வெட்டு D. B என்ன 2,3,5 வெட்டு D என்ன 1,3,5. இப்போது வெட்டுன்னு இருக்கா, வெட்டுனா ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்கோ அதுதான். ரெண்டுத்துலையும் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, அப்போ அது இல்லை. இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, அப்போது 3. இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது, அப்போது 5. B வெட்டு D என்னது 3,5. இப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதுனா நம்மளுக்கு என்ன வரும், A வெட்டு C கிராஸ் B வெட்டு D ஈக்குவல் டு A வெட்டு C என்ன 3, சென்டரில் கிராஸ் இருக்குது, கிராஸ். B வெட்டு D என்ன 3,5. கிராஸ் இருந்தால் எப்படி எழுதுவோம், நம்ம புள்ளியில் எழுதுவோம். அப்போது
ஃபர்ஸ்ட் ஒன்னோட 3,3, செகண்ட் ஒன்னோட 3,5. ஈக்குவேஷன் 1 இடது பக்கத்தில் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வலது பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? A cross B வெட்டு C cross D. ஃபர்ஸ்ட் நம்ம A cross B கண்டுபிடிக்கணும். அப்போ A cross B equal to A என்ன 1, 2, 3 cross B என்ன 2, 3, 5. இப்போ நம்ம புள்ளியில் எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் ஒன்னோட 1, 2, செகண்ட் ஒன்னோட 1, 3, தேர்ட் ஒன்னோட 1, 5. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்னோட 2, 2, செகண்ட் ஒன்னோட 2, 3, தேர்ட் ஒன்னோட 2, 5. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்னோட 3, 2, செகண்ட் ஒன்னோட 3, 3, தேர்ட் ஒன்னோட 3, 5 எடுத்து எழுதிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன? C cross D. C என்ன 3, 4 cross D என்ன 1, 3, 5. இதையும் புள்ளியில் எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் ஒன்னோட 3, 1, செகண்ட் ஒன்னோட 3, 3, தேர்ட் ஒன்னோட 3, 5. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்னோட 4, 1, செகண்ட் ஒன்னோட 4, 3, தேர்ட் ஒன்னோட 4, 5. இப்போ C cross D கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். அப்போ வலது பக்கம் என்ன இருக்கு? A cross B வெட்டு C cross D ஈக்குவல் டு வெட்டுன்னா என்ன? ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்கோ அதுதான் எழுதணும். ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்குன்னா இங்கேயும் 3, 3 இருக்குது, இங்கேயும் 3, 3 இருக்குது. அப்போ 3, 3. இதுலேயும் பாருங்க 3, 5 இருக்குது, இதுலேயும் 3, 5 இருக்குது. அப்போது 3, 5 வலது பக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் 2. இப்போ என்ன எழுதணும்? நம்மள கொஷினில் என்ன கொடுத்தாங்க? A வெட்டு C ஈக்குவல் டு B வெட்டு D, A வெட்டு C கிராஸ் B வெட்டு D ஈக்குவல் டு A வெட்டு A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D. இது உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. நம்மளுக்கு என்ன வந்துச்சு? ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேமாக தான் வந்துச்சு. அப்போது இது ரெண்டுமே உண்மை. நீங்கள் லாஸ்ட்டில் எடுத்து எழுதணும். ஈக்குவேஷன் 1 மற்றும் ஈக்குவேஷன் 2லிருந்து A வெட்டு C கிராஸ் B வெட்டு D ஈக்குவல் டு A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D என்பது உண்மை. 5th sum முடிஞ்சிச்சு. A equal to X belongs to W such that X less than 2. B equal to X belongs to N such that 1 less than X less than or equal to 4. மற்றும் C equal to 3, 5 எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க. 3 சம் கொடுத்துருக்காங்க. 3 சம்முமே நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், C மட்டும்தான் பட்டியல் முறையில் கொடுத்துருக்காங்க. ஏவும் பியும் பட்டியல் முறையில் கொடுக்கல. இதை நம்ம பட்டியல் முறையில் எழுதுகிறோம். டபிள்யூன்னா ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னால் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். என்னா நேச்சுரல் நம்பர், அப்படின்னா இயல் எண்கள். இயல் எண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போது நம்ம பட்டியல் முறைக்கு எழுதுகிறோமா? அப்போது தீர்வு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? A கிராஸ் B சேர்ப்பு C ஈக்குவல் டு A கிராஸ் B சேர்ப்பு A கிராஸ் C. இப்போது A இங்கே X less than 2. இது ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? less than 2, அதாவது 2க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரையும் எடுத்துக்கணும். 2 எடுக்கக்கூடாது. அப்போது என்ன வரும்? 0, 1. நெக்ஸ்ட்டு B என்ன? நேச்சுரல் நம்பர். அது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 less than X less than or equal to 4. அப்படின்னா 1 less than, இந்த 1ஐ எடுக்கக்கூடாது. less than or equal to இந்த 4 எடுக்கணும். 1ஐ எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்லேருந்து எடுக்கணும். அப்போ 1க்கு அப்புறம் என்ன? 2, 3, 4. இப்போது B கண்டுபிடிச்சிட்டோம். C நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 3, 5ன்ட்டு. இப்போது இடது பக்கத்தில் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்.
இடது பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பி சேர்ப்பு சி கண்டுபிடிக்கணும். பி என்ன 2, 3, 4 சேர்ப்பு சி என்ன 3, 5 சேர்ப்பு. சேர்ப்புனா எல்லா இதில் இருக்கிற இந்த செட்டில் இருக்கிறதும் இந்த செட்டில் இருக்கிற நம்பரையும் சேர்த்து எழுதணும். 2 நம்பர் ரிப்பீட்டடாக வந்தால் 2 டைம் எழுதக்கூடாது, ஒரே டைம் எழுதுனா போதும். அப்போது 2, 3, 4, 3 ஏற்கனவே நம்ம எழுதிட்டோமா, அதனால் அது எழுதக்கூடாது. அப்புறம் 5 பி சேர்ப்பு சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ என்ன 0, 1 கிராஸ் பி சேர்ப்பு சி என்ன கண்டுபிடிச்சோம் 2, 3, 4, 5. கிராஸ்னால் நம்ம எப்படி எழுதுவோம், புள்ளியில் எழுதுவோம். புள்ளியில் எப்படி எழுதுவோன்ட்டு ஏற்கனவே நம்ம நிறைய சம்மில் பார்த்துருக்கோம். இப்போ எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு ஒன்னோட 0, 2. அப்புறம் செகண்ட் ஒன்னோட 0, 3. தேர்ட் ஒன்னோட 0, 4. ஃபோர்த் ஒன்னோட 0, 5. அப்புறம் ஃபஸ்ட் ஒன்னோட 1, 2. செகண்ட் ஒன்னோட 1, 3. தேர்ட் ஒன்னோட 1, 4. ஃபோர்த் ஒன்னோட 1, 5. இடது பக்கத்தில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு வலது பக்கத்தில் இருக்கிறது கண்டுபிடிக்கணும். வலது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ என்ன 0, 1 கிராஸ் பி என்ன 2, 3, 4. கிராஸ்னால் புள்ளியில் எழுதுவோமா, எப்படி ஃபஸ்ட் ஒன்னோட 0, 2. செகண்டனோட 0, 3. தேர்ட் ஒன்னோட 0, 4. ஃபஸ்ட் ஒன்னோட 1, 2. செகண்ட் ஒன்னோட 1, 3. தேர்ட் ஒன்னோட 1, 4. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி. ஏ என்ன 0, 1 கிராஸ் சி என்ன 3, 5. இங்கேயும் கிராஸ் இருக்கா, புள்ளியில் எழுதணும். அப்போ ஃபஸ்ட் ஒன்னோட 0, 3. செகண்ட் ஒன்னோட 0, 5. ஃபஸ்ட் ஒன்னோட 1, 3. செகண்ட் ஒன்னோட 1, 5. இப்போது வலது பக்கத்தில் இருக்கிறத மொத்தத்தையும் நம்ம சேர்த்து எழுதணும். ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு சேர்ப்புனா எப்படி எழுதுவோம், ஏ கிராஸ் பிலையோ ஏ கிராஸ் சியில் இருக்கிறதும் சேர்த்து எழுதணும். அப்போது இங்கே ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க 0, 2. 0, 2வா ஃபஸ்ட்டு இங்கே ஏ கிராஸ் பியில் இருக்குது அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 0, 3. 0, 3 நாம் ஏற்கனவே எழுதிட்டோம். 0, 5 இதில் இல்லை, அதனால் 0, 5. 1, 3 அதில் இருந்துச்சு எழுதிட்டோம். 1, 5 இல்லை, அப்போது 1, 5. இது வலது பக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு. அப்போது ஈக்குவேஷன் 1 மற்றும் ஈக்குவேஷன் 2லிருந்து ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எடுத்து எழுதணும். அதில் செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. ஏ என்ன 0, 1. பி என்ன 2, 3, 4. சி என்ன 3, 5. ஃபஸ்ட்டு இடது பக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்கணுமா. இடது பக்கம் என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி வெட்டு சி. ஃபஸ்ட்டு பி வெட்டு சி கண்டுபிடிக்கணும். பி என்ன 2, 3, 4 வெட்டு சி என்ன 3, 5. வெட்டுன்னா என்ன, ரெண்டுத்திலையும் எந்த நம்பர் பொதுவாக இருக்கோ அந்த நம்பர் தான். இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. அப்போது 3 பி வெட்டு சி 3. அப்புறம் ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ என்ன 0, 1 கிராஸ் பி வெட்டு சின்னு என்ன கண்டுபிடிச்சோம் 3. அப்போது 3. இப்போது கிராஸ்னு இருக்கா, புள்ளியில் எழுதுவோமா. அப்போ எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட் ஒன்னோட 0, 3. ஒரே ஒரு நம்பர் தானே இருக்குது, அதனால் நம்மளுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு செகண்டை ஃபஸ்ட் ஒன்னோட 1,3 இடது பக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு வலது பக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். வலது பக்கம் என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அப்போது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ என்ன 0,1 கிராஸ் பி என்ன 2,3,4. கிராஸ்னால் புள்ளியில் எழுதுவோமா? அப்போ ஃபஸ்ட் ஒன்னோட 0,2, ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன்னோட 0,3, ஃபஸ்ட்டு தேர்ட் ஒன்னோட 0,4. அப்புறம் செகண்டை ஃபஸ்ட் ஒன்னோட 1,2, செகண்ட் ஒன்னோட 1,3, செகண்டை தேர்ட் ஒன்னோட 1,4. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி. ஏ என்ன 0,1 கிராஸ் சி என்ன 3,5. இதையும் புள்ளியில் எழுதுவோமா? அப்போது ஃபஸ்ட் ஒன்னோட 0,3, ஃபஸ்ட்டு செகண்டனோட 0,5, செகண்டை ஃபஸ்ட் ஒன்னோட 1,3, செகண்டனோட 1,5. இப்போது வலது பக்கத்தில் இருக்கிற கொஷினை சேர்த்து எழுதுவோம். அப்போது ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. வெட்டுனா ரெண்டுத்துலேயும் எது பொதுவாக இருக்கோ அதுதான் எழுதுவோம். அப்போ இது ரெண்டுத்துலேயும் பாருங்கள் எது பொதுவாக இருக்குது. 0,2 இருக்குது, இங்கே இல்லை, அப்போ அது எழுதக்கூடாது. 0,3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, அப்போது 0,3. 0,4 இருக்குது, இங்கே இல்லை. 1,2 இருக்குது, இங்கே இல்லை. 1,3 இருக்குது, இங்கேயும் 1,3 இருக்குது, அப்போது 1,3. வலது பக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் 2. நம்மளுக்கு பாருங்கள் இடது பக்கத்தில் இருக்கிறதும் வலது பக்கத்தில் இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நம்ம லாஸ்ட்டில் என்ன எடுத்து எழுதுவோம்? ஈக்குவேஷன் 1 மற்றும் ஈக்குவேஷன் 2 ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி என நிரூபிக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு இதுலேயே தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி. அப்போது ஏபிசி நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு இடது பக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். இடது பக்கத்தில் என்ன இருக்குது? ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கணும். அப்போது ஈக்குவல் டு ஏ என்ன 0,1 சேர்ப்பு பி என்ன 2,3,4. சேர்ப்புனா சேர்த்து எழுதுவோமா? அப்போ ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறது எடுத்து எழுதிக்கோங்க. 0,1 அதுக்கப்புறம் 2, 3, 4 அப்படியே எழுதிக்கோங்க. அப்போது ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க. ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிச்சோமா? 0,1, 2, 3, 4 கிராஸ் சி என்ன 3,5. கிராஸ்னால புள்ளியில் எழுதுவோமா? அப்போது ஃபஸ்ட் ஒன்னோட 0,3, ஃபஸ்ட்டு செகண்டனோட 0,5, செகண்டை ஃபஸ்ட் ஒன்னோட 1,3, செகண்டனோட 1,5, தேர்டு ஃபஸ்ட் ஒன்னோட 2,3, தேர்டு செகண்டனோட 2,5, ஃபோர்த்து ஃபஸ்ட் ஒன்னோட 3,3, ஃபோர்த்து செகண்டனோட 3,5, ஃபிஃப்த்து ஃபஸ்ட் ஒன்னோட 4,3, ஃபிஃப்த்து செகண்டனோட 4,5. இப்போ இடது பக்கத்தில் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு வலது பக்கத்தில் இருக்கிறத நம்ம இப்போ சால்வ் பண்ணணும். வலது பக்கம் என்ன இருக்குது? ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்போது ஏ என்ன 0,1 கிராஸ் சி என்ன 3,5. புள்ளியில் எழுதுவோமா? இதையும் கிராஸ் இருக்குனால. அப்போது ஃபஸ்ட் ஒன்னோட 0,3, ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன்னோட 0,5, செகண்டு ஃபஸ்ட் ஒன்னோட 1,3, செகண்ட் ஒன்னோட 1,5. ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சி. பி என்ன 2,3,4 கிராஸ் சி என்ன 3,5. இதையும் புள்ளியில் எழுதுவோமா? அப்போது ஃபஸ்ட் ஒன்னோட 2,3, ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன்னோட 2,5, செகண்டு ஃபஸ்ட் ஒன்னோட 3,3, செகண்ட் ஒன்னோட 3,5, தேர்டு ஃபஸ்ட் ஒன்னோட 4,3, தேர்டு செகண்ட் ஒன்னோட 4,5. இப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும்.
அப்போது ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சி என்னவோ அதை எடுத்து எழுதிக்கணும், சேர்ப்பு பி கிராஸ் சி அதை எழுதிங்க. சேர்ப்புன்றனால ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். அப்போது ஃபஸ்ட் கொஷினில் ஃபஸ்ட்டு ஆன்சரில் இருக்கிறத எடுத்து எழுதிடுங்க ஏ கிராஸ் சி. அப்புறம் சேர்ப்பு இங்கே 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 இது ஈக்குவேஷன் 2. அப்போது நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் ஆன்சர் சேமாக வந்திருக்கா? அப்போது ஈக்குவேஷன் 1 மற்றும் ஈக்குவேஷன் 2லிருந்து ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி என நிரூபிக்கப்பட்டது. 6th சம் முடிஞ்சு. 7th சம் பாருங்க. ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். மற்றும் சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க. நம்மளுக்கு பட்டியல் முறை இப்போ டைரக்டாக கொடுக்கல. இப்போ நம்ம எப்படி அதை எழுதுறோம்னா 2 கொஷின் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போது தீர்வு பாருங்க. ஏ 8ஐ விட குறைவான இயல் எண்கள், அதாவது 8ஐ விட குறைவாக இருக்கிற நம்பர் தான். இயல் எண்கள்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? அப்போது ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7. 8ஐ விட குறைவுன்னா 7 வரைக்கும் தான் வரும். அப்புறம் பி 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். பகா எண்கள்னா 1ஆம் வாய்ப்பாடாலையும் அதோட வாய்ப்பாடால் மட்டும்தான் அடங்கும். இது 2 பாருங்க, 1ஆம் வாய்ப்பாடுலையும் வரும், 2ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். 3 பாருங்க, 1ஆம் வாய்ப்பாடுலையும் வரும், 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 1 பாருங்க, 5 பாருங்க, 1ஆம் வாய்ப்பாடுலையும் வரும், 5ஆம் வாய்ப்பாடில் வரும். 7 பாருங்க, 1ஆம் வாய்ப்பாடில் வரும், 7ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும், மற்ற எதுலேயும் வராது. அதனால இந்த 4 நம்பர் மட்டும்தான் வரும். அப்போது பி ஈக்குவல் டு 2, 3, 5, 7. சி ஈக்குவல் டு இரட்டைப்படை பகா எண்களின் கணம். இரட்டைப்படை பகா எண்கள்னா 2 மட்டும்தான் வரும். நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம இப்போ சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ வெட்டு பி ஈக்குவல் கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு இடது பக்கத்தில் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். இடது பக்கத்தில் என்ன இருக்குது? ஏ வெட்டு பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ வெட்டு பி நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ ஏ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதணும். வெட்டு பி என்ன கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கோங்க. வெட்டுனா ரெண்டுத்துலேயும் எது பொதுவாக இருக்கோ அது மட்டும்தான் வரும். பாருங்க, 1 இருக்கா? இதில் இல்லை, இதில் இருக்குது, இதில் இல்லை. 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, அப்போது 2. 3 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, அப்போது 3. 4 இதில் இருக்குது, இதில் இல்லை. 5 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, அப்போது 5. 6 இதில் இருக்குது, இதில் இல்லை. அப்புறம் 7 இருக்குது, இதுலேயும் இருக்குது, அப்போது 7. அப்போது ஏ வெட்டு பி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ வெட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி என்ன கண்டுபிடிச்சோம்? 2, 3, 5, 7 கிராஸ் சி என்ன? 2. இப்போ இதை நம்ம புள்ளியில் எழுதணும். இங்கே ஒரு நம்பர் இருக்கிறனால நம்மளுக்கு எழுதுறதுக்கு ஈஸி. அப்போது ஃபஸ்ட்டு ஒன்னோட அதே மாதிரி செகண்டை ஃபஸ்ட் ஒன்னோட, தேர்டை ஃபஸ்ட் ஒன்னோட, ஃபோர்த்தை செகண்ட் ஒன்னோட எடுத்து நம்ம எழுதிட்டோம். அப்போது இடது பக்கத்தில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் 1. அப்புறம் வலது பக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். வலது பக்கத்தில் என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஏ கிராஸ் சி விட்டு பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. கிராஸ் சி என்னவோ அதை எழுதுங்க. இதையும் புள்ளியில் எழுதணும். புள்ளியில் தெரியல ஃபஸ்ட்டு ஒன்னோட அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எழுதிக்கணும். இப்போது ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சி. பி என்ன கொடுத்துருக்காங்க? 2, 3, 5, 7 கிராஸ் சி என்ன? 2. இதையும் புள்ளியில் எடுத்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்னோட, செகண்டு ஃபஸ்ட் ஒன்னோட, தேர்டு ஃபஸ்ட் ஒன்னோட, ஃபோர்த்தை ஃபஸ்ட் ஒன்னோட எடுத்து எழுதிட்டோம். இப்போது வலது பக்கத்தில் இருக்கிறத ரெண்டுத்தையும் எடுத்து சேர்த்து எழுதணும். அப்போது ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சி வெட்டு இருக்கா? அதாவது ரெண்டுத்துலேயும் எது
பொதுவாக இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும். ரெண்டுத்துலேயும் எது பொதுவாக இருக்குன்னா 2,2, 3,2, 5,2, 7,2. இது ஈக்குவேஷன் 2. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 நம்மளுக்கு ஒரே ஆன்சர். அப்போ என்ன எடுத்து எழுதுவோம்? ஈக்குவேஷன் 1 மற்றும் ஈக்குவேஷன் 2லிருந்து ஏ வெட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி என்பது நிரூபிக்கப்பட்டது. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சம். அதுலேயே செகண்ட் சம் என்ன? ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. அப்போ ஏபிசி என்னதோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இடது பக்கத்தில் இருக்குது. இடது பக்கம் என்ன இருக்கு? ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஃபர்ஸ்ட் பி மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்போ பி என்ன? 2, 3, 5, 7 மைனஸ் சி என்ன? 2. இப்போ மைனஸ்னா என்ன பண்ணணும்னா ரெண்டு செட்டுலையும் எந்த நம்பர் காமனாக இருக்கோ அதை விட்டுடணும். அதை விட்டுட்டு எழுதணும். அப்போ இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அதனால அதை எழுதக்கூடாது. பேலன்ஸ் என்ன இருக்கு? 3, 5, 7. அப்போ பி மைனஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வலது பக்கத்தில் இருக்கிறத சேர்த்து எழுதணும். அப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ என்ன அதை எடுத்து எழுதிக்கோங்க. பி மைனஸ் சி என்ன கண்டுபிடிச்சோம்? 3, 5, 7. கிராஸ்ன்றனால புள்ளியில் எழுதணும். புள்ளியில் எப்படி எழுதணும்னு தெரியும்ல? ஃபர்ஸ்ட் ஒன்னோட, ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன்னோட, ஃபர்ஸ்ட் தேர்ட் ஒன்னோட அதே மாதிரி லைனாக எல்லாத்துக்குமே எடுத்து எழுதிக்கணும். இப்போ இந்த ஆன்சர் வந்துடுச்சா? இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் வலது பக்கத்தில் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். வலது பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. கிராஸ் பி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. கிராஸ்னா புள்ளியில் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன்னோட, ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன்னோட, ஃபர்ஸ்ட் தேர்ட் ஒன்னோட, ஃபர்ஸ்ட் ஃபோர்த் ஒன்னோட அதே மாதிரி எல்லாத்துக்குமே லைனை எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி. அதே மாதிரி ஏ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. கிராஸ் சி என்ன? 2. அப்புறம் இதையும் புள்ளியில் எழுதுவோமா? புள்ளியில் இது ஒரே நம்பர் இருக்கிறனால எழுதுறதுக்கு நம்மளுக்கு ஈஸி. அதே மாதிரி புள்ளியில் எடுத்து எழுதியாச்சு. இப்போ வலது பக்கத்தில் இருக்கிறது ரெண்டுத்தையும் சேர்க்கணும். அப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு மைனஸ்னா ரெண்டுத்திலையும் எது பொதுவாக இருக்கோ அதை வந்து விட்டுடணும். ரெண்டுத்திலையும் எது பொதுவாக இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் 2, 2 இருக்கு, இதுலேயும் 2, 2 இருக்கு, 1, 2 இருக்கு, 1, 2 இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க 3, 2 இருக்கு, இதுலேயும் 3, 2, 4, 2, இதுலேயும் 4, 2. அதுக்கப்புறம் பாருங்க இதில் 5, 2 இருக்கு, இதுலேயும் 5, 2. அப்புறம் 6, 2, இதுலேயும் 6, 2. அதுக்கப்புறம் பாருங்க 7, 2 இருக்கு, இதுலேயும் 7, 2 இருக்கு. அப்போ இதெல்லாம் எழுதக்கூடாது. இது இல்லாமல் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து நம்ம எழுதிக்கணும். இப்போ வலது பக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் 2. நமக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ என்ன எழுதுவோம்? ஈக்குவேஷன் 1 மற்றும் ஈக்குவேஷன் 2லிருந்து ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி என்பது நிரூபிக்கப்பட்டது. இதோட நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் பயிற்சி 1.1ல் இருக்கிற 7 சமமே நம்மளுக்கு முடிஞ்சிச்சு.